ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நாட்டுக்கோழியோ பிராய்லர் கோழியோ எந்த சிக்கனாக இருந்தாலும் இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நமக்கு கோல்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டுக்கு இதே விட பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் இருக்காது. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். முழு பெப்பர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபி வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த பெப்பரோட கலரெல்லாம் தண்ணியில் இந்த மாதிரி இறங்கி வந்து தண்ணியும் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கும், பெப்பரும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வேறு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த தண்ணியோட சேர்த்து இதை நல்ல விழுதாக வந்து அரைச்செடுக்கணும். இனி குழம்பு வந்து ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். எப்போவுமே சிக்கன் கிரேவிக்கு கோகோனட் ஆயில் பயன்படுத்திக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கூடவே 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நான் வந்து 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா 5 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப விழுதாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இனி இதில் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து அதிகமாக தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இதில் நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்க்க போகிறதில்ல. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த ஆயிலில் லைட்டாக அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தனியாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் மாறி வந்ததுமே இதில் நம்ம மிளகு வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து அந்த தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பெப்பரோட அந்த ஸ்மெல்லெல்லாம் மாறி ஆயிலெல்லாம் விட்டு வரும். இந்த நேரத்தில் இதில் தக்காளி சேர்க்கலாம். இதுக்காக மீடியம் சைஸில் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவு வதங்கினா போதும். இதில் தக்காளி வந்து ரொம்ப குழைவாக வேக வேண்டிய தேவையில்லை, மீடியமாக தக்காளி வந்து வெந்து வந்தால் போதும். இனி இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து சிக்கன் வேக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீயை வந்து குறைச்சி வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். இனி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் தண்ணி வந்து சரியாக வரும். உங்களுக்கு ரொம்ப குழம்பாக தேவையாக இருந்தால் 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி அரை மணி நேரத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடலாம். தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கணும், அப்போ தான் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி அடிக்கடி திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து கிரேவியெல்லாம் நல்லா குறுகி வந்தாச்சு. இந்த நேரத்தில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இருந்துச்சுன்னா கிரேவி வந்து நல்லா இருக்காது.
தயிர் விட்டு 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ தீயிலேயே மீண்டும் வேக விடணும். அப்போ தான் இந்த மாதிரி ஆயில் எல்லாம் விட்டு வெளியே வர தொடங்கும். சிக்கனில் இருந்து இந்த மாதிரி ஆயில் எல்லாம் விட்டு வர தொடங்கினதுமே நம்ம சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இனி ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, சிக்கன் எல்லாம் உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. தேவையான அளவு கிரேவியும் இருக்குது. இது இன்னும் ஆறும்போது இன்னும் நல்ல குறுகலாக வரும். நமக்கு சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.